வணக்கம் தலைமைகளே. இன்றைக்கு வெள்ளிக்கிழமை. அதனால வெள்ளிக்கிழமை வெறியன்களில் தலைமை வெள்ளிக்கிழமை வெறியன் எலி கொமேனி அந்த நாட்டை பற்றிய பதிவு. அமெரிக்கா ஈரானின் போர் நிலவரம். இன்னைக்கு ஒரு முக்கியமான காரியம் நடந்துட்டு இருக்கு. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை அதை ஒட்டிய பதிவு. அதுக்கு முன்னால 2 உப செய்திகள். இஸ்ரேலிய முப்படை தளபதி ஏயால் ஜமீர் நேற்றைக்கு அறிவிப்பு கொடுத்திருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த போர் நடைபெற்றால் அந்த போர் அமெரிக்காவிற்கும் ஈரானுக்கும் இடையேயான போர். ஏதாவது ஒரு காரணத்திற்காக இஸ்ரேல் தாக்கப்பட்டால் இஸ்ரேல் நேரடியாக களத்தில் சண்டையில் குதிக்கும். அமெரிக்கா சொல்றாங்க, இங்கிலாந்து சொல்றாங்க, ஐரோப்பிய நாடுகள் சொல்றாங்க என்பதற்காக விலகி இருக்காது. இஸ்ரேல் நேரடியாக ஈரானை தாக்கும் சொல்லி சில ஆங்கில வார்த்தைகள் உபயோகம் பண்ணியிருந்தாரு. முக்கியமானதில் சர்ப்ரைஸ் அட்டாக் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. எதிர்பாராத விதமாக தாக்குதல் நடைபெறும், அன்இமேஜின் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. நீங்க கற்பனை பண்ண முடியாத அளவு இருக்கும் அப்படின்னு இருந்தாரு. நெவர் பிஃபோர் அப்படிங்கிற வார்த்தையை கொடுத்திருந்தார். நெவர் பிஃபோர். இதற்கு முன்னால் ஒரு காலமும் ஈரான் அப்படி தாக்கப்பட்டிருக்காது அப்படின்னாரு. அதை விட மிக முக்கியம், அன்எக்ஸ்பெக்டட் டார்கெட் வில் டெஸ்ட்ராய் அப்படின்னாரு. அதாவது எதிர்பாராத இலக்குகள் அழிக்கப்படும் அப்படின்னாரு. இதில் எதிர்பாராத இலக்குகள் என்பது அந்த வெள்ளிக்கிழமை வெறியன் பதுங்குகுழி மாவீரன் எலி கொமேனி அவனுடைய மகன் அவன் கும்பலை குறிப்பிடுவதுதான் அன்எக்ஸ்பெக்டட் டார்கெட் அப்படிங்கிறது. உண்மையாவே நிச்சயமா இஸ்ரேல் இந்த சண்டையில பங்கு பெற்றால்தான் ஒரு நிரந்தரமான தீர்வு, நிரந்தரமான முற்றுப்புள்ளி இந்த வெள்ளிக்கிழமை வெறியனுக்கு வைக்கப்படும். இன்னொரு உபசெய்தி என்னன்னா, இங்கே இருக்கும் இந்த அரபிய இஸ்லாமிய பயங்கரவாதத்திற்கு ஆதரிக்கும் பத்திரிகைகளின் ஊடகங்களின் இரட்டை வேடத்தை நீங்க இப்ப பாக்குறீங்க. அதாவது காசால பொதுமக்கள் கொல்லப்பட்டாங்க. 2 வருஷம் இஸ்ரேல் ராணுவம் தாக்குதல் நடத்தினாங்க. 70,000 பேர் கொல்லப்பட்டிருக்காங்கன்னு சொல்லி இப்ப உறுதி பண்ணியிருக்காங்க. இப்ப காசாக்குள்ள பரவாயில்ல, எல்லோரும் போலாம், போய் பார்க்கலாம். இப்ப என்ன சொல்றாங்கன்னா, இஸ்ரேலும் ஹமாஸ் அந்த தரப்புலையுமே 70,000 பேர் மரணம் அடைஞ்சது உண்மை அப்படின்னு இருக்காங்க. இந்த 70,000 பேர் மரணம் அடைஞ்ச சமயத்தில் இந்த 2 வருஷத்துல இந்த இஸ்லாமிய அரபிய பயங்கரவாதிகளின் தோன்றல்கள் இங்கே இருக்கின்ற தோன்றல்கள் தினம்தோறும் 100 வீடியோ பதிவு பண்ணானுங்க. மக்கள் கொள்றாங்க, சாப்பாடு இல்லை, குழந்தைகளை கொள்றாங்க, பெண்களை கொள்றாங்கன்னு சொல்லி பதிவிட்டுக்கிட்டே இருந்தானுங்க. இத்தனைக்குமே அது ஒரு சண்டை. ஹமாஸ் பயங்கரவாதிகளை தேடி போன போது அவனுக பெண்கள் வேடம் போட்டு பெண்களுக்கு பின்னால் ஒளிஞ்சுக்கிட்டனால இந்த பொதுமக்களின் பழி எண்ணிக்கை இருந்தது. அவன் ஒரு சுத்த ஆம்பளையா இருந்து, ஹமாஸ் அந்த பயங்கரவாதிகள் சுத்த ஆம்பளையா இருந்து இஸ்ரேல் ராணுவ வீரர்கள் வரும்போது நேருக்கு நேர் நின்றிருந்தானா அவன் மட்டும் கொல்லப்பட்டிருப்பான். இந்த பொதுமக்கள் பழி எண்ணிக்கை இருந்திருக்காது. 2 வருஷமா அவனுக்கு சண்டைக்கே வரல. இங்கதான் இவனுக்கு தான் ஃபயர் விட்டானுங்க, பைத்தியக்காரங்களாட்ட. ஹமாஸ் வந்துருவான், பயங்கரமா சண்டை போடுவான்னு சொன்னானுங்க. ஒரே ஒருத்தன் சண்டைக்கு வரல. மொத்தமா அவனுக்கு பூரா பொம்பளைக்கு பின்னால ஒளிஞ்சதுனாலதான் இந்த பழி எண்ணிக்கை. அவ்வளோ வீடியோ போட்டானுங்க இந்த இஸ்லாமிய அரபிய பயங்கரவாதிகளின் வழித்தோன்றல்கள். இன்னைக்கு 87,000 பேர் கொல்லப்பட்டிருக்காங்க 2 நாள்ல ஈரான்ல. அப்பாவி பொதுமக்கள், சின்ன பசங்க, வயசு பசங்க, பெண்கள்னு 87,000 பேர் 2 நாள்ல கொண்டிருக்கானுங்க. ஜனவரி 8, 9, 8ஆம் தேதி வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை 2 நாள்ல 87,000 பேர் கொண்டிருக்காங்க. இதுல இன்னைக்கு சர்வதேச பெரிய ஊடகங்கள் 50,000 வரைக்கும் செத்துட்டாங்கன்னு சொல்லி உறுதி பண்ணியிருக்காங்க. 100கணக்கான வீடியோ, தினம் புது வீடியோ, அங்கங்க பதிவான வீடியோ தொடர்ச்சியா வந்துட்டு இருக்கு. 87,000 பேர் சொல்றாங்க, 50,000 உறுதி செய்யப்பட்டிருக்கு. 2 நாள்ல ஒரே ஒருத்தன் கூட இங்க வீடியோ போறதில்ல. அத்தனை பேரும் அப்பாவி பொதுமக்கள், ஆயுதம் இல்லாதவர்கள். ஒரே ஒருத்தன் இங்க நான் வீடியோ போட்டு பார்க்கல. இன்னுமே
காசாங்கான பைத்தியக்காரங்களாட்ட. ஏன்னா இத்தனை பேர் கொண்டிருக்கானுங்க 2 நாள்ல. அப்பாவிகள். இதுக்கு எவனாவது நியாயம் பேசுறானா, எவனாவது வீடியோ போடுறானா, இங்க இருக்கின்ற இந்த பயங்கரவாத வழித்தோன்றர்கள் எவனாவது ஒருத்தன் பேசுறானா, எவனுமே பேச மாட்டேங்கிறான். கப்சுப்புன்னு இருக்கான். இதை விட ஒரு கொடுமை என்னன்னா, இடதுசாரிகள் நான் ரொம்ப மதிப்பேன். இந்த காசா போர் நடந்தப்ப அத்தனை பேர் உண்ணாவிரதம், ஊர்வலம், மேடை பொதுக்கூட்டங்கள், அரசியல் கட்சி நிர்பந்தங்கள் தொடர்ச்சியாக செயல்பட்டாங்க 2 வருஷமா. ஆனா இந்த அப்பாவி மக்கள் மனத்துக்கு ஒரு இடதுசாரிகளின் கண்டனத்தை நான் இப்போ வரைக்கும் பார்க்க முடியல. ஈரானுடைய தூதரகத்தை முற்றுகையிட்டாங்கன்னு நான் பார்க்க முடியல. ஈரான் தூதரகம் முன்னால ஆர்ப்பாட்டம் நடத்தினான்னு பார்க்க முடியல. ஒண்ணுமே இல்லை. உண்மையாவே இந்த இரட்டை வேடம் மிகப்பெரிய தவறு. எந்த இடத்துல தவறு செஞ்சாலும் கண்டிக்கணும். சரி, ஓகே. இன்னைக்கு முக்கியமான விஷயம். இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, இன்னைக்கு காலையில் 10 மணிக்கு ஓமன் நாட்டின் மஸ்கட் நகரத்தில் பேச்சுவார்த்தை, இறுதி பேச்சுவார்த்தைன்னு சொல்லலாம், அல்லது இந்த பேச்சுவார்த்தை தொடரும் சொல்லலாம். இந்த ஓமன் மஸ்கட்டுக்கு அமெரிக்கா தரப்பிலிருந்து முக்கியமான பேச்சுவார்த்தை நிபுணர் ஸ்டீவ் விட்காப்பும் ட்ரம்ப்புடைய மருமகன் ஜாரெட் குஷ்னரும், இவர்கள் 2 பேர் தலைமையில் அமெரிக்கா பேச்சுவார்த்தை குழு போயிருக்கு. இந்த இருவருமே யூதர்கள். ஸ்டீவ் விட்காப், ஜாரெட் குஷ்னர் இருவருமே யூதர்கள் தான். குழு போயிருக்கு. ஈரான் தரப்பிலிருந்து அவர்களுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர், ஃபாரின் மினிஸ்டர் அப்பாஸ் அரக்சி அவருடைய தலைமையில் குழு வந்திருக்கு. மத்தியஸ்தர்களாக எகிப்து, கத்தார், துருக்கி, சவுதி அரேபியா நாடுகள் வந்து மத்தியஸ்தர்கள் குழு வந்திருக்கு. இந்த மத்தியஸ்தர் குழு வரக்கூடாதுன்னு சொல்லி ஈரான் வந்து கண்டிஷன் போட்டாங்க. 1 to 1 பேசணும். அமெரிக்காவும் ஈரானும் தனித்தனியாக பேசலாம், இவர்கள்லாம் வரக்கூடாதுன்னு சொல்லி மிகப்பெரிய நிபந்தனை விதிச்சாங்க. ஆனால் அமெரிக்கா தரப்பில் நிச்சயமாக இந்த 4 நாடுகள் மத்தியஸ்த நாடுகள் வரும் அப்படின்றாங்க. ஏன்னா இந்த 4 நாடுகள்லையுமே அமெரிக்காவுடைய படைத்தளங்கள், மிகப்பெரிய படைத்தளங்கள் இருக்கு. அங்கிருந்து தான் ஈரான் அடிப்பாங்க. அப்போ இந்த 4 நாடுகளுடைய அனுமதி தேவை. அப்போ இவங்க பேச்சுவார்த்தையில் வந்து பார்த்தாதான் புரியும். அந்த பாலைவன பயங்கரவாதி ஈரானுடைய முரட்டு பிடிவாதம், முரட்டுத்தனம் எதுக்குமே ஒத்துக்காது, எல்லாமே அவங்களுக்கு புரியுங்கிறனால தான் அந்த நாடுகளின் பார்வையில் பேச்சுவார்த்தை நடக்குது. அமெரிக்கா என்ன சொல்றாங்க அப்படின்னா, அடிக்காம நீ தப்பிக்கணும்னா ஒரே ஒரு வழி இருக்கு. இந்த வெப்பன் இன்ஸ்பெக்டர்ஸ், இந்த அணு கரு உலைகள், அணு அமைப்புகளை சோதனையிடும் சர்வதேச பார்வையாளர்களை நிச்சயமா ஈரான் எப்பொழுதுமே உள்ள அனுமதிக்கணும். எப்போதுமே உள்ள அவங்க இருப்பாங்க. முதல்ல அவங்க வந்து அணு யுரேனியத்தை செறிவூட்டலாம். ஈரான் வருகின்ற நாட்களில் செறிவூட்டும் விகிதம் வந்து 3% 12% மட்டுமே இருக்க வேண்டும். 12% வரைக்கும் பண்ணும்போது மின்சாரம் தயாரிக்கலாம். அந்த யுரேனியத்திலிருந்து மின்சாரம் தயாரிக்கும் ஃபியூயல் பண்டலை அதிலிருந்து செய்யலாம். அதற்கான அனுமதி உண்டு. இந்த 12% மேலே அவன் எக்காரணம் கொண்டும் போகக்கூடாது. ஆனால் அந்த ஈரான் பூரா வெப்பன் இன்ஸ்பெக்டர் இருந்துகிட்டே இருப்பாங்க. 3வது 60% செறிவூட்டப்பட்ட யுரேனியம், கிட்டத்தட்ட அணுகுண்டுக்கு பக்கத்தில் இருக்க யுரேனியம் 400 கிலோவை 3ஆம் நாட்டிடம் ஒப்படைக்க வேண்டும். அமெரிக்காவுடைய கண்காணிப்பில் அவங்க ரஷ்யாட்ட கூட கொடுத்துக்கலாம். ரஷ்யாவுக்கு கொடுக்க அமெரிக்கா ஒத்துக்கிட்டாங்க. அமெரிக்கா பார்க்கும்போது நீ ரஷ்யா அல்லது இங்கிலாந்து அல்லது அமெரிக்கா 3ஆம் நாட்டை நீ கொடுத்துடணும். அந்த 400 கிலோவை. ஏவுகணைகள் என்பது 500 கிலோமீட்டர் போகின்ற அளவுக்கு மட்டும்தான் ஈரான்கிட்ட ஏவுகணை இருக்கணும். அதாவது ஈரானை சுற்றி இருக்கும் நாடுகள் தாக்குவதற்கு தேவையான 500 கிலோமீட்டர் தான் போகணும். ஏவுகணை 1000 கிலோமீட்டர், இஸ்ரேலை தாக்கணும்னா 1000 கிலோமீட்டருக்கு மீறி போகணும் ஏவுகணை. அதை போன்ற ஏவுகணைகள் இருக்கக்கூடாது, அழிப்போம், இனிமேல் செய்யக்கூடாது. நிச்சயமாக பயங்கரவாத குழுக்களுக்கு, அண்டை நாடுகளில் உள்ள இந்த அரபிய இஸ்லாமிய பயங்கரவாத குழுக்களுக்கு பணத்தை கொடுப்பது, தொழில்நுட்பங்களை கொடுப்பது, இது எல்லாமே ஈரான் நிப்பாட்டணும். அதை விட முக்கியமானது, இந்த பொதுமக்களை கொன்றதை பற்றி விரிவான தெளிவான விசாரணை நடத்தி
நடவடிக்கை எடுக்க வேணும். இதெல்லாமே வந்து அமெரிக்கா தரப்பு கோரிக்கை. இதெல்லாம் இந்த பேச்சுவார்த்தையில் பேசணும். இந்த மத்தியஸ்த 4 அரேபிய நாடுகள் பார்ப்பாங்க. இது என்ன சொல்றாங்க அப்படின்னா, நிச்சயமாக பேச்சுவார்த்தை தோல்வியில் தான் போய் முடியுங்கிறாங்க. ஏன்னா இந்த மூடர் கூடம் ஈரான் இதையெல்லாம் ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. அவனுக்கு என்ன சொல்றாங்க ஈரான்னா, இந்த யுரேனியத்தை பற்றி வேணால் பேசலாம், அதாவது அணுகுண்டுகள் அணுக்கரு உலை அதை பற்றி மட்டும் பேசலாம், பிறகு எதையுமே பேச முடியாதுங்கிறானுங்க, ஏவுகணை உட்பட. ஏன்னா இந்த அணு உலைகள் கட்டமைப்புகளை அடிச்சு முடிச்சாச்சு, அங்கே ஒன்றுமே இல்லை அவனுக்கிட்ட. அதனால வந்து அது இருந்தாலும் சரி இருக்காட்டியும் சரிங்கிற நிலைமைக்கு ஈரான் போயிட்டாங்க. இப்போதைக்கு அங்கே ஒன்றுமே இல்லை. ஆனால் ஏவுகணைகள்லாம் ஆயிரக்கணக்கான ஏவுகணைகள் அவனுக்கிட்ட இருக்கு. அதெல்லாம் வந்து பேச்சுவார்த்தையில் ஈடுபடுவது வந்து அவனுக்கு முட்டாள்தனமாக தெரியுது. அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த மூடர் கூடம் அணு யுரேனியம் இதையெல்லாம் பேசிக்கலாம், மற்றவை பற்றி பேச மாட்டோங்கிறாங்க. இந்த பேச்சுவார்த்தை என்பதே ஒரு கண் துடைப்பு பேச்சுவார்த்தை. முதலாவது வந்து தாக்குவதற்கு சிலது காலம் தேவை, ஆயுதங்களை சேர்ப்பதற்கு. அதற்கான காலத்தை அமெரிக்கா தரப்பை எடுத்துக்கிறாங்க. இன்னொன்று, இந்த மத்தியஸ்தம் பண்ணும் நாடுகளுக்கு புரியணும், ஈரான் வந்து எவ்வளவு முரட்டுத்தனமா அந்த மூடத்தனமா இருக்கான் அவனுடைய முடிவுலன்னு சொல்லி புரியணுங்கிறதுக்காக தான் இந்த ஒரு கண் துடைப்பு பேச்சுவார்த்தை. நிச்சயமாக அவர்கள் அடி வாங்குவது, அலி கொமேனி தெரித்து சாவது எல்லாமே உறுதிதான். இந்த ஈரானை ஆட்சி செய்பவர்கள், அவனோடு இருப்பவர்கள், அந்த மக்களே ஒரு முட்டாள் மக்கள், மூடர் கூடங்கள் புரியும். இப்போ அடி வாங்கி தளர்வான தொய்ந்து போன நிலையில் இருக்கான். இந்த நாள் இன்னைக்கு வந்துலாம் ஒரு போருக்கான தயார் நிலையில ஈரான் நிச்சயமாவே கிடையாது. ஏன் அப்படின்னா 12 நாள் தாக்குதல் இஸ்ரேல் ஈரான் போர்ல ஈரான் கணிசமாக அந்த தளபதிகள்லாம் கொல்லப்பட்டு முக்கியமான ஆயுதங்கள்லாம் அழிக்கப்பட்டு வான் பாதுகாப்பு சாதனம் என்பது ஒன்று இல்லாமல் போயிடுச்சு. பரிதாபமான பேட்டி வந்து நேற்று ஒன்று பார்த்தேன். அந்த ஈரானுடைய முக்கியமான ஒரு தளபதி சொல்லியிருந்தான், போர் விமானம் இருக்குது, போர் விமானத்தை ஓட்டி கிளப்புனா ஓடுபாதை இல்லை, போர் விமானம் சும்மா நிற்குது அப்படிங்கிறாரு. அதை போல ஒரு வெட்க கெட்ட நிலையில அடி வாங்கி இருக்கானுங்க. அவனுக்கு துணையாக இருந்த, ஈரானுக்கு துணையாக இருந்த பக்கத்தில் இருந்த நாடு சிரியா, அவன் கூட அங்கே வந்து துணையாக இருந்தவன் தான் பாஷர் அல் ஆசாத். அவன் இன்னைக்கு வந்து தெரிச்சு தப்பிச்சோடி ரஷ்யாவுக்கு போயிட்டான். புதிய ஆட்சி நடக்குது, அந்த ஆட்சி ஈரானுக்கு நாங்கள் ஒத்துழைக்க மாட்டோம் அப்படிங்கிறாங்க. இசபுல்லான்னு ஒருத்தர் தான், அது இருக்கிற இடமே தரல. அந்த தலைவன் ஆசன் நசருல்லா அவன் சிதறி செத்து போனான். ஹமாஸ் என்று ஒன்று இல்லை, அவனுக்கு அப்படியே முடிஞ்சு போயிட்டானுங்க. இஸ்லாமிக் ஜிஹாத் என்பது என்று ஒன்று இல்லை. இப்படி சுற்றி இருந்தவங்க யாருமே அவனுக்கு கூடலை ஈரானுக்கு. அவனுமே ரொம்ப தாக்கப்பட்டிருக்கான். இது எல்லாத்தை விட மிக முக்கியம் வந்து அந்த மக்களின் ஆதரவுமே இன்னைக்கு அவனுக்கு இல்லை. அந்த அலி கொமேனி ரெஜிம், அந்த கும்பல் மீது அந்த மக்கள் அவ்வளோ பெரிய கோபத்தில் இருக்காங்க. எப்படா ஒரு தருணம் கிடைக்குன்னு பார்த்துருக்காங்க. இவ்வளோ பின்னடைவு அவனுக்கு இருந்துமே மூடத்தனம் அவன் கண்ணை மறைக்குது. இவனுக்கு வந்து இவனை உண்மையாகவே திருத்தவே முடியாது. ஒரு பகுத்தறிவு யோசிக்கும் தன்மை அற்ற ஜனங்கள் இவ்வளோ பின்னடைவாக இருக்கும். இன்னைக்கு ஒரு சண்டைக்கே தயார் இல்லை. எதுக்காக வரலாம்? பெரிய பெரிய இராணுவம் வருது, அமெரிக்கா வருது, இங்கிலாந்து வருது, இஸ்ரேல் வருது. இதுதான் உறுதியான நாடுகள். ஐரோப்பிய நாடுகள் எப்போ வேணாலும் வரலாம். இப்படி ஒரு பயங்கரமான நாடுகள் வருது, நம்ம கொஞ்சம் பின்வாங்கலாம். எதுவுமே கிடையாது. மூடன் மாதிரி பேசுவானுங்க, வெறித்தனமாக வெள்ளிக்கிழமை பேசுவானுங்க, அடி வாங்கி சாவானுங்க. சாகும் போதுமே எங்களுக்கு வெற்றின்னு சொல்லி தான் பெட்டிக்குள்ள போவானுங்க. இவர்களை வந்து திருத்தவே முடியாது. இந்த பேச்சுவார்த்தை வந்து இன்னைக்கு ஒரு கண் துடைப்பு பேச்சுவார்த்தை தான். ஏன்னா இந்த ஈரானை வந்து முற்றாக தாக்கி அழிக்க வேண்டும் என்றால் எண்ணற்ற ஆயுதங்கள் அங்கே குவிக்கணும். ஈரானுக்கு அது அவசியம் அல்ல. ஈரான் வந்து அது அந்த நாடு, ஏற்கனவே அங்கே ஆயுதங்கள் இருக்கு. இப்போ ஒரு சின்ன உதாரணத்துக்கு வந்து ஒரு 1000 ஏவுகணைகள் இந்த சண்டையில் வந்து ஈரான் பயன்படுத்துவாங்க. நிச்சயமாக 1000 ஏவுகணைகள், சிறிய அளவு பெரிய அளவு, இஸ்ரேலுக்கு எதிராக அமெரிக்க படைக்கு எதிராக பயன்படுத்துவாங்க. 1000 ஏவுகணையை வழியில மறைச்சு அழிக்கணும்னா ஒரு ஏவுகணைக்கு ஒரு ஏவுகணை நிச்சயமா பத்தாது. ஒரு ஏவுகணைக்கு 2 அல்லது 3 ஏவுகணையை மேல அனுப்பணும். அப்போ இவனுக்கு 1000 ஏவுகணை அனுப்புறாங்கன்னா 3000 ஏவுகணைகள் இந்த படைகள்கிட்ட தயாராக இருக்க வேண்டும். அதற்கு கூடையும் ரிசர்வ்ல வச்சிருக்கணும். அதெல்லாம் வச்சு தான் அடிக்கவே போகணும். அதே போல வந்து
கணிசமான எண்ணிக்கையில் ட்ரோன் இருக்கு. அந்த ட்ரோனை அழிக்கும் சாதனங்கள் கணிசமாக சேர்த்துட்டு தான் ஈரானை அடிக்க ஆரம்பிக்கணும். இந்த காலம் எடுக்கிறதுக்காக தான் இந்த பேச்சுவார்த்தை வேற இதெல்லாம் சொல்லி கண் துடைப்பதான் அமெரிக்கா, இங்கிலாந்து, இஸ்ரேல் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லுவோம். நேற்று வந்து சேட்டிலைட் புகைப்படங்கள் கிடைச்சிருக்கு ஆதாரத்தோட. அது மாதிரி எதுவுமே வந்து வெறும் வாயில பேச நம்ப முடியாது. பிளானட் லேப் அவங்க வந்து இந்த புகைப்படங்களை கொடுத்துருக்காங்க. ஜனவரி 17ஆம் தேதியிலிருந்து பிப்ரவரி 2ஆம் தேதி வரைக்கும் அந்த ஈரானை சுற்றி இருக்கிற நாடுகளில், அமெரிக்காவுடைய படைத்தளம் இருக்கிற நாடுகளில் எந்த அளவுக்கு ஆயுத குவியல்கள் முன்னேற்றங்கள் ஏற்பட்டிருக்குன்னு சொல்லி அவங்க ஆதாரப்பூர்வமாக நிரூபிச்சிருக்காங்க. கத்தாரில் உள்ள இராணுவ தளத்தில் அமெரிக்காவும் இங்கிலாந்தும் கணிசமாக தங்கள் படைகளை வச்சிருக்காங்க. அமெரிக்கா வந்து அமெரிக்காவை தாண்டி வெளிநாடுகளில் வச்சிருக்கிற படைத்தளங்களில் கத்தார் மிகப்பெரியது. அல் உப்தித் அப்படிம்பாங்க. அதோடைய புகைப்படங்கள்லாம் அந்த சேட்டலைட்லேருந்து வந்திருக்கு. அதிகமாக இந்த ஏவுகணை எதிர்ப்பு மற்றும் அழிப்பு, தாட் மிசைல் பேட்டரிஸ்ன்னு சொல்லணும், தொகுப்புகள், பேட்ரியாட் மிசைல் பேட்டரி, பேட்ரியாட் தொகுப்புகளை அதிகமாக கொண்டு போயிட்டே இருக்கிறாங்க. மிசைல் ஏவுகணைகளையும் ட்ரோன்களையும் அவர்களை தாக்குவதற்கு தாடும் பேட்ரியாட்டும் ஈரானிலிருந்து வர மிசைல் ஏவுகணையை தடுத்து அழிக்கக்கூடியது. அதுபோக ஈரானை தாக்கக்கூடிய ஏவுகணைகள், ட்ரோன்களை கொண்டு போயிட்டு இருக்காங்க. சண்டை போடும் போர் விமானத்தை கொண்டு போயிட்டு இருக்காங்க. குண்டு போடும் போர் விமானங்களை கொண்டு போயிட்டு இருக்காங்க. உளவு பார்க்கும் விமானங்களை கொண்டு போயிட்டு இருக்காங்க. நடுவானில் எரிபொருளை நிரப்பக்கூடிய விமானங்களை கொண்டு போயிட்டு இருக்காங்க. கடற்படைகள் மிக பெரிய அளவில் நகர்த்தி கொண்டு போயிட்டு இருக்காங்க. எல்லாமே தொடர்ச்சியாக நடந்து கொண்டே இருக்கு. நிச்சயமாக வெள்ளிக்கிழமை வெறியன் எலி கொமேனி, அவன் மகன், அந்த கும்பலுக்கு முடிவுரை எழுதப்படும் நாள் விரைவில் இருக்குன்னு சொல்லி தோன்றும். இந்த பிளானட் லேப்ல கிடைச்ச சில சேட்டலைட் புகைப்படத்தை இணைக்கிறேன். ஒன்று வந்து ஜனவரி 25 எடுத்தது, அல் உத்தீத் அந்த படைத்தளத்தில் எடுத்தது கத்தாரில். அதில் பார்த்தீங்கன்னா மிலிட்ரி பிரசன்ஸ் அப்படிம்பாங்க, இராணுவ சம்பந்தப்பட்ட நடமாட்டங்கள், அது உங்களுக்கு தெரியும். இரண்டாவது வந்து அதே அல் உதீத் தான் ஏர்கிராஃப்ட், சண்டை போர் விமானங்கள், சண்டை போடும் விமானங்கள் அங்கு நிற்பதை பார்க்க முடியும். இன்னொன்று வந்து ட்ரோன்கள், சிறப்பான விமானங்களை பார்க்க முடியும். இன்னொன்று வந்து அதுவும் அல் உதீத்தில் தான் ஆன்டி மிசைல் பேட்டரி, ஏவுகணை எதிர்ப்பு சாதனங்களை பார்க்க முடியும். இதெல்லாம் வந்து ஆதாரப்பூர்வமாக கிடைத்த வந்து புகைப்படங்கள். இன்னைக்கு வெள்ளிக்கிழமை பேச்சுவார்த்தை நடக்குது. நீங்க சற்று பின்னோக்கி போனீங்கன்னா ஈரான் மீது 12 நாள் தாக்குதல் நடந்துச்சு. அந்த தாக்குதலுக்கு முன்னாலுமே வெள்ளிக்கிழமை தான் பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. வெள்ளிக்கிழமை பேச்சுவார்த்தை நடந்துச்சு. ஈரான் தரப்புல பங்கு பெற்றுக்கிட்டாங்க. அந்த பேச்சுவார்த்தை தோல்வியில முடிஞ்சது. ஞாயிற்றுக்கிழமை திரும்ப பேசலாம் அப்படிங்கிற மாதிரி எண்ணத்துல எல்லாம் வெளியே போனாங்க. ஈரான் என்ன நினைச்சாங்கன்னா, ஞாயிற்றுக்கிழமை அடுத்த பேச்சுவார்த்தை இருக்குன்னு நம்பிட்டு அந்த முக்கியமான தளபதிகள் எல்லாமே அவன் வீட்டுக்குள்ள போய் படுத்துக்கிட்டான். அவங்க வீடு பாதுகாப்பானதான். ஆனால் அதை தாண்டி அவனுக்கு அத்தனை பேர்த்துக்குமே தனித்தனி பங்கர், மிக பாதுகாப்பான பங்கர் இருக்கு. ஆனால் இப்படி வெள்ளிக்கிழமை பேச்சுவார்த்தை நடந்துச்சு. திரும்ப ஞாயிற்றுக்கிழமை நடக்கும் அப்படிங்கிற ஒரு 100% எண்ணத்தோடு தான் அவன் வீட்டில் போய் படுத்தான் குடும்பத்தோட. மிக சரியாக பயன்படுத்தி இஸ்ரேல் அந்த 12 நாள் போற ஆரம்பிச்சு முதல் நாள்லேயே அத்தனை தளபதி, அணு விஞ்ஞானிகள் எல்லாத்தையுமே காலிப்படி காமிச்சாங்க. அதுவுமே இப்படி ஒரு வெள்ளிக்கிழமை தான் பேச்சுவார்த்தை ஆரம்பிச்சது. நிச்சயமாக வந்து இந்த படை குவிப்புகள், மேலும் வந்து இந்த 4 நாடுகளை மத்தியஸ்தத்துக்கு கூட்டு போறது, இதெல்லாம் பார்க்கும்போது அந்த பிளானட் லேபோடைய செயற்கை புகைப்படங்கள் இதெல்லாம் பார்க்கும்போது இந்த வெள்ளிக்கிழமை வெறியன் எலி கொமேனி, நேற்று கூட ஒரு பதிவு கொடுத்துருந்தேன். அதில் ஒரு பயங்கரவாத தலைவன் வந்து 10 நாள் மருத்துவமனையில் கதறி அந்த மருத்துவமனை பூராமே அவனுடைய கதறல் கேட்டுச்சு. ஒருத்தர் கூட அழகா கமெண்ட் போட்டிருந்தாரு, அவனால் கொல்லப்பட்டவர்கள் கதறிய கதறல் அத்தனையுமே இவன் ஒருத்தனாவே கத்தி முடிச்சான் அப்படின்னு போட்டிருந்தார். ரொம்ப அருமையான கமெண்ட். அதே போல 87,000 மக்களை கொண்டிருக்கான். சிறியவர்கள், பெரியவர்கள், வயது பிள்ளைகள், ஆண்கள் அத்தனை பேருமே கதறி தான் அந்த இறுதி நேரத்தில் கதறி செத்து போயிருப்பாங்க. அதை விட கொடுமையாக இந்த வெள்ளிக்கிழமை வெறியன் எலி கொமேனி
அவனுடைய மகன்கள் அத்தனை பேரும், அவனுடைய ரெஜிம் அந்த கும்பல் அத்தனை பேரும், அவனுடைய மகன்கள் அத்தனை பேருமே கதறி சாகணும். நிச்சயமா என்னுடைய விருப்பம் நிச்சயமா நடக்கும். நன்றிகள்.